கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் சங்கீதம் 14:6 சொல்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள மேன்மையான வார்த்தை, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். துக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். விளைவினப்படுகிறவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். சஞ்சலப்படுகிறவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். கவலைப்படுவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அதனால் அவரே ஆபத்து காலத்தில் அனுகூல துணைமானவர். நீங்கள் வேதனையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் பணப்பிரச்சனையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு அவர் தான் அடைக்கலம். அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். எந்த ஒரு ஆபத்து வராமல் அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். உங்கள் சிறுமியை கண்ணோக்கி பார்க்கிறவர் இயேசு. உங்கள் கஷ்டத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர் இயேசு. உங்கள் வேதனையை கண்ணோக்கி பார்க்கிறவர் இயேசு. அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், துக்கப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்கிறார், சிறுமிப்படுகிறவனுக்கு நான் அடைக்கலாம். இன்னைக்கு அடைக்கலம் கிடைக்கல கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா? என்னை பார்க்க யாருமே இல்லை, கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா? நான் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு அடைக்கலம் கொடுக்க யாருமே இல்லை, என்னை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க, அப்படி நிலைமை இருக்கீங்களா? யார் ஒதுக்கி தள்ளினால் என்றால் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. இயேசு உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. இயேசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. இயேசு உங்களுக்கு கிருபையை கொடுக்குறாரு. இயேசு உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறாரு. கலங்காதிருங்கள். அவரே சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறார். இந்த உலகத்தில் யாரும் அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க, ஒதுக்கி தள்ளுறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் என் தகப்பன் இயேசு உங்களை பராமரிக்கிறவர், உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். தைரியமாக இருங்க. இன்றைக்கி அடைக்கலம் உங்களுக்கு கிடைக்குது. நான் உங்களுக்கு அச்சுவிக்கிறேன். தகப்பனை இயேசுவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் அடைக்கலமாக இருந்து, கேடகமாக இருந்து, பலனாக இருந்து பாதுகாத்து கரம்பிடிச்சு நடத்துங்க. இந்த நாளுக்குண்டான எல்லா தேவைகளை சந்திக்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.